மலேசிய காவல்துறையினரே கேபியை கைது செய்தனர் எனவும் இலங்கைக்கு கொண்டு வரப்படும் வரை அவர் கேபி என்பது எமக்கு தெரியாது எனவும் முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்தார். கோட்டபய ராஜபக்ஷவை கேபியை வீட்டிற்கு வரவழைத்தே கலந்துரையாடினர். எனவே அவர் வசம் இருந்த புலிகளின் பணம், கப்பல்களுக்கு என்ன நடந்தது என்பதற்கு ராஜபக்சர்களிடம் பொறுப்பு கூற வேண்டும் எனவும் பொன்சேகா குறிப்பிட்டார். குறித்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், கேபியை மலேசிய காவல்துறையினரே கைது செய்தனர். அது பற்றி நாம் அறிந்திருக்கவில்லை. இலங்கையால் தேடப்படும் நபர் ஒருவர் எம்மிடம் உள்ளார். குழு ஒன்றை அனுப்பினால் ஒப்படைக்கலாம் என மலேசியாவில் இருந்து எமக்கு தெரியப்படுத்தப்பட்டது. இதற்கமைய 4 அடங்கிய சிஐடி குழு அங்கு சென்றது. அந்த குழுவுடன் மலேசியாவில் இருந்து குழு ஒன்றும் வந்தது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தரையிறங்கிய பின்னரே கைது செய்யப்பட்ட கேபி என்ற தகவலை அவர்கள் வெளியிட்டனர் எனவும் பொன்சேகா தெரிவித்தார். கோட்டபய என்ன செய்தார்? 24 மணி நேரத்திற்குள் கேபியை வீட்டிற்கு அழைத்தார். தனியாக பேச்சு நடத்தினார். அப்போது 24 மணி நேரத்திற்குள் கேபியை வீட்டிற்கு அழைத்தார் கோட்டபய. தனியாக பேச்சு நடத்தினார். அப்போது கேபி வசம்தான் புலிகளின் நிதி, கப்பல்கள் இருந்தன. 1 மாதத்திற்கு பின்னர் கேபியை விடுவிக்கப்பட்டார். அப்போது நான் இராணுவத்தில் இருக்கவில்லை. கேபி வசம் இருந்த பணத்திற்கு என்ன நடந்தது? அவை அரசுடைமையாக்கப்படவில்லை. கேபியுடன் ராஜபக்சர்கள் தான் கலந்துரையாடினர்கள். என்ன நடந்தது என்பது அவர்களுக்கு தான் தெரியும். எனவே இதற்கு பொறுப்பு கூற வேண்டும் எனவும் பொன்சேகா குறிப்பிட்டார். இதேவேளை எமிடேஸ் நிறுவனத்திடமிருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தன்னுடைய தனிப்பட்ட கோபதாபத்திற்காக மீள பெற்றுக்கொண்ட முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவும் அவரின் சகோதரர்களும் இணைந்து 40 கோடிக்கு மேல் நஷ்டம் ஏற்படுத்தினர் என பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்தார். இலங்கைக்கும் ஐக்கிய அரபு ராச்சியத்திற்கும் இடையிலான முதலீடுகளை மேம்படுத்துதல் மற்றும் பரஸ்பர பாதுகாப்பு குறித்து 2025 பிப்ரவரி 12 செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் தொடர்பான தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளது. இது தொடர்பில் நாடாளுமன்றத்தில் நடந்த விவாதத்தில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். தொடர்ந்து உரையாற்றிய அவர், ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் எமிடேஸ் நிறுவனம் நிர்வகித்த போது ஒவ்வொரு வருடமும் 950 கோடி லாபம் ஈட்டியது. எமிடேஸ் நிறுவனத்திற்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் 1998 ஆண்டு அன்றைய ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்கவை வழங்கினார். 2007 எமிடேஸிடமிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட பின்னர் மஹிந்த மற்றும் பசில் ராஜபக்ஷ மற்றும் கோட்டபய ராஜபக்ஷ ஆகியோர் பயன்படுத்திய விதத்தில் 40 கோடிக்கு மேல் நஷ்டமடையும் நிலைக்கு தள்ளினர். இவற்றை மஹிந்த தரப்பினர் மறந்தாலும் மக்கள் மறக்கவில்லை. இதனாலேயே நாம் ஐக்கிய அரபு ராச்சியத்திற்கு இடையில் முதலீடுகளை மேம்படுத்துவதற்கான நம்பிக்கையை ஏற்படுத்த முயற்சி செய்துள்ளோம் என்று அவர் தெரிவித்தார். இதேவேளையில் இந்த ஆண்டில் முதல் 8 மாதங்களில் 2 லட்சம் இளைஞர்கள் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு சென்றுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்தது. அதன்படி 2,12,302 பேர் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு சென்றுள்ளதாக பணியகம் தெரிவித்தது. இந்த காலகட்டத்தில் பெண் தொழிலாளர்களுடன் ஒப்பிடும்போது வெளிநாடுகளுக்கு செல்லும் ஆண் தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளது. இதன்படி வெளிநாடுகளுக்கு சென்று ஆண் தொழிலாளர்களுடைய எண்ணிக்கையானது 1,30,252 ஆகும். அதே நேரத்தில் 82,050 பெண் தொழிலாளர்கள் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு சென்றுள்ளனர். இலங்கை தொழிலாளர்களில் பெரும்பாலானோர் வேலைக்காக வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளனர். இதில் 53,159 பேர் அடங்குவர். இதற்கிடையில் வெளிநாடுகளில் பணிபுரியும் இளைஞர்கள் 2025 ஆண்டில் முதல் 8 மாதங்களில் $5.11 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள பணத்தை நாட்டிற்கு அனுப்பியுள்ளனர் என்று வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்தது. 2024 ஆண்டில் முதல் 8 மாதங்களில் வெளிநாட்டு தொழிலாளர்கள் நாட்டிற்கு அனுப்பிய பணத்தின் அளவு $4.28 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருந்தது. அதனுடன் ஒப்பிடும்போது 2025 ஆண்டில் பணத்தின் வருமானம் 19.3% அதிகரித்தது. இதேபோல் ஆகஸ்ட் 2025 மட்டும் இலங்கை தொழிலாளர்கள் நாட்டிற்கு 680.8 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மதிப்புள்ள பணத்தை அனுப்பியுள்ளனர். 2025 ஆண்டில் நாடு 7 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள வெளிநாட்டு பணத்தை பெறும் என்று இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் நம்பிக்கை கொண்டுள்ளது. இதேவேளையில் கட்டாரில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் தொடர்பில் நாளைய தினம் அறிவிப்பொன்றை வெளியிட உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். நேற்றைய தினம் கட்டாரில் உள்ள தோஹா நகரில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியமை மத்திய கிழக்கில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து ஹமாஸ் அமைப்பின் முக்கிய தலைவர்களை குறிவைத்து இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டது.
நான் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைப்புகளின் தலைவர்களை கூட்டி ஹமாஸின் பயங்கரவாத தலைவர்கள் மீது ஒரு துல்லியமான தாக்குதல்களை மேற்கொள்ள அனுமதி வழங்கினேன் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்தார். அத்துடன் ஹமாஸ் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் எனவும் நெதன்யாகு வலியுறுத்தினார். அதேவேளை அமெரிக்க இந்த தாக்குதலில் தொடரப்படவில்லை எனவும் குறித்த தாக்குதல் தொடர்பில் அதிருப்தி அடைவதாகவும் தெரிவித்திருந்தது. இதற்கிடையில் இஸ்ரேலின் இந்த கடுமையான தாக்குதல்களுக்கு கட்டார் கடும் கண்டனங்களை வெளியிட்டிருந்தது. அத்துடன் இஸ்ரேலின் இந்த மோசமான நடவடிக்கைகளுக்கு எமக்கு பதில் தாக்குதல் நடத்த உரிமை உண்டு எனவும், இருப்பினும் நாங்கள் மத்தியஸ்தம் செய்யவே தீர்மானித்துள்ளோம் எனவும் கட்டார் அறிவித்தது. இஸ்ரேலின் இந்த தாக்குதல் குறித்து ட்ரம்பிடம் கேள்வி எழுப்பப்பட்ட நிலையில் அது தொடர்பில் அறிவிப்பொன்றை வெளியிடுவேன் என கூறியிருக்கின்றார்.